வணக்கம், வெல்கம் டு அம்மாவுடன்னான். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி. இந்த சட்னி இந்த காயில் தான் செஞ்சீங்களா அப்படின்னு எல்லாரையும் கேட்க வைக்கும். கேரட் சட்னி. கேரட் சட்னின்னு உடனே ஸ்வீட்டாக இருக்குமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க, அட்டகாசமாக இருக்கும். இந்த சட்னி இன்னைக்கு எங்கள் அம்மா தான் செய்ய போகிறாங்க. நான் ஜஸ்ட் கூட ஹெல்ப் பண்ண போகிறேன். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா வறுபட்டதும் அது கூடவே வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 8 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். மிளகாய் நல்லா வறுபட்டதும் அது கூடவே பொடியா நறுக்கி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 5-6 பல்லு பூண்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு 3 பெரிய சைஸ் கேரட்டை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். கேரட் 3/4 பாகம் வதங்கிடுச்சு. இப்போ பொடியா நறுக்கி வச்சிருக்க 2 பெரிய தக்காளி பழம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். கூடவே இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ தட் தக்காளி சீக்கிரம் மசிஞ்சிரும். கேரட் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. கடைசியா கொஞ்சமா புளி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமா இதை அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கலாம். கூடவே கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த தாளிப்பை சட்னியோட சேர்த்துக்கலாம். ஒரு சூப்பரான கேரட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, குழிப்பணியாரம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.